யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இட்லியும் குண்டு தோசையும் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து கழுவி வச்சிருக்கிறோம். முழுக்க கோதை போக்காட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நாங்கள் புளிக்கிறதுக்காக. இது நல்லா அவிக்கணும். ரவை நாங்கள் இப்போ புட்டுக்கு கோதமா எப்படி அவிப்போமோ அது மாதிரி நல்லா அவிக்கணும். நீங்கள் இதை அவித்து சுலகலாக போடைக்குள்ள தட்டி உடைக்கக்கூடிய மாதிரி அவியுங்கோ. கொஞ்சம் சோறு, இஞ்சி, பச்சை மிளகாய், இது 2 மேசக்கரண்டி வெந்தயமும் 2 மேசக்கரண்டி அரிசி, குத்தரிசியோ என்ன அரிசி என்ன புழுங்கல் அரிசி, உப்பு, இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்கோ அவிப்போம், அரைப்போம். இப்போ நாங்கள் அரைக்கிறத பார்ப்போம். இது இந்த தோலை நீங்கள் முழுக்க போக்காட்டாதீங்கோ, கொஞ்சம் இருக்கட்டும். இருந்தால் தான் இந்த இட்லி நல்லா புளிக்கும். இப்போ நீங்கள் நாளைக்கு விடிய 6 மணிக்கு அவிக்கிறதா இருந்தால் பின்னேரம் 6 மணிக்கிறதுல எல்லாத்தையும் அவிச்சு வையுங்கோ. இதில் அரிவாசியை முதல் கொஞ்சம் போட்டு இப்போ அரைப்போம். பேர்ந்து அரிவாசியை பேர்ந்து போட்டு அரைப்போம். கொஞ்சம் சோறும் போட்டால் புளிக்கும், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வாங்க அரைப்போம். முதல் ஒரு தரம் சும்மா ஊட விட்டுட்டு இனி நாங்கள் தண்ணி விட்டு அரைப்போம். கணக்க தண்ணி விடாதீங்க, இட்லிக்கு விடுற தண்ணி தான் தெரியும் தானே. இன்னொரு காய்ச்சிங்கன்னா சரி. இப்போ நாங்கள் இதை அடிக்க முதல் இந்த சருவச்சட்டிக்குள்ள இந்த ரப்பையை போடுவோம். ஒரு சுண்டு உளுந்துக்கு 2 சுண்டு ரப்பை நல்லா அவிஞ்சுதான் இருக்கணும். நீங்கள் தண்ணி விளைக்கல இது சாதாரண தண்ணி. இந்த தண்ணியை விட்டுட்டு நாங்கள் இந்த இந்த ரப்பையை சாடியை அப்படி எல்லாத்துலேயும் தண்ணி செய்கிற மாதிரி இது அவிச்ச ரப்பையாண்டோடையா கொஞ்சம் தண்ணி விட்டாலும் பிரச்சனை இல்லை, களி மாதிரி வராது. இப்படியே இதை செய்து ஊற வச்சு போட்டு நாங்கள் அரைக்க துவங்குவோம். இது முதலாந்தரம் அரைக்க துவங்கிக்கலையே நாங்கள் இப்படி செய்து வச்சுருக்கணும். இது ஊறட்டும் கிடந்து. இது நல்லா அரைப்பட்டுட்டு இதை எடுத்துனாங்க இந்த ரவைகளை இந்த ஊறின இந்த தண்ணி விட்ட ரவைகளை விடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் அடிப்போம். இப்போ இந்த முறை நாங்கள் இந்த வெந்தயத்தை சேர்த்து அரைக்க போகிறோம். வெந்தயம், அரிசி அதையும் இதுக்கெல்லாம் போட்டுட்டு அதே இந்த உளுந்தையும் போட்டு மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போடுவோம். போட்டுட்டு சோறையும் போடுவோம். இதுக்குள்ள சில அக்கெல்லாம் அப்பச்சோடா போடணும். நீங்கள் கடைசியிலையும் அப்பச்சோடா போடாதீங்க, அப்பச்சோடா நல்லது இல்லை. இது புளிக்கிறதுக்காக நாங்கள் சோறு அதெல்லாம் போடுறோம். சரி, இப்படியே எல்லாத்தையும் அரைச்சிடுங்க. ரெண்டாம் தடவை அரைச்சிட்டோம். அதையும் இதுக்குள்ள விடுவோம். இந்த இட்லிக்கு நாங்கள் சேர்த்துட்டு இதுக்குள்ள இவ்வளோ தண்ணி விட்டு இதை கரைச்சி விடுறதுன்றதை யோசிப்போம். இப்போ நாங்கள் இதையும் இது 2ஐயும் கலப்போம். இது தண்ணி காணக்கூடிய இருந்தால் தண்ணியை அதை மட்டும் வலிச்செடுப்போம். இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியை விட்டு கரைச்சி ஊற்றுவோம். உப்பு இப்போ போடாதீங்க, உப்பு நாளைக்கு அவிக்கேக்கில் போடுங்க. இதை கையால் நல்லா இதாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு புளிக்கும். நல்லா கலந்து அடித்து வையுங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது.
கொஞ்சம் தண்ணி விட்டு புளி கலப்போம். இப்போ வேறோ தண்ணியை கொஞ்சமாக கலந்து எடுத்துருக்குறோம். அதை விடுவோம். கணக்கு தண்ணி விட்டுறாதீங்க. இதை நல்லா அடித்து நாங்கள் மூடி வச்ச உடனே நாளைக்கு இப்போ இன்றைக்கு இரவு 6 மணிக்கு குழச்சி வச்சிங்கன்னா விடிய 6 மணிக்கு அவிக்கலாம். 3 மணிக்கெல்லாம் ஊற விடணும். அப்போ 6 மணிக்கெல்லாம் 3 மணிக்கு ஊற வச்சு 6 மணிக்கு அரைச்சி அடுத்த நாள் 6 மணிக்கு இதெல்லாம் கட்டியாக இருக்கணும். நாளைக்கு பதத்தை பார்த்து நல்ல இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை இப்படியே கொண்டு போய் மூடி வைப்போம். இப்போ வாங்கோ மாவை பார்ப்போம். புளிச்சிட்டுது. நல்லா புளிச்சு போய் இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் தேவையான உப்பை போடுவோம். இதை செய்து கொண்டு நாங்கள் தட்டுகளுக்கு எண்ணெயெல்லாம் பூசுவோம். தட்டுகளுக்கு எண்ணெய் பூசும்போது இந்த அடுப்பை தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணி உழவு வச்சு கொதிக்க வைப்போம். நாங்கள் இதுக்குள்ள எல்லா தட்டுக்கும் எண்ணெயை பூசி வைப்போம். இதை முதல் நீங்கள் கழுவி வச்சிருந்தாலும் முதல் நாள் போயிட்டு இன்றைக்கு அவிக்க போகிறீங்கன்னா முதல் நாள் இரவு கழுவி நல்லா சரித்து தண்ணி வடிக்க விடுங்க. வடிக்க விட்டு நல்லா காய விட்டு தேர்ந்தெடுத்து எண்ணெயை பூசி வைங்க. அப்படியே முழுத்தாட்டுக்கும் பூசுங்க. இதுதான் இந்த இட்லி மாவோட பதம். இதை கலந்து எடுத்துட்டு இப்படியே நாங்கள் 3 தட்டுக்களை நிரப்பி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தூக்கி வைப்போம். கொதிச்சு கொண்டு வருது. இது நீங்கள் இந்த ரவையை அவிக்கிறதுலாம் நல்ல கவனமாக இருக்கணும். பச்சையாக மட்டும் ரவை எடுத்துடாதீங்க. நல்லா புகை வந்து அவிஞ்ச பிறகும் 5 நிமிஷம் நெருப்பை குறைச்சி அப்படியே அடுப்பில் விட்டு கொதிக்க விடுங்க, அவிய விடுங்க. நீங்களாம் சுலாவில் போடையெல்லாம் இந்த நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்கிறீங்களோ இந்த அந்த உருவம் அதில் விழணும். அதை வச்சு இப்போ இந்த அடித்து உடைக்கணும். கொஞ்சம் நம்ம 1 தட்டு வச்சுட்டா மணி 2ஆம் 3ஆம் தட்டில் வைப்போம். மூடி விடுவோம். நல்லா அவிய விடுங்க. ஆவி வரைங்க டிவிக்கலால குத்தி பார்த்து இதனுங்க அல்லது விசில் அடிக்கிறத பார்த்து ஓப்பன் நல்லா வருது பாருங்க. இதாலையும் வருது. நாங்கள் திறந்து பார்ப்போம். அடுப்பில் இருப்பா குறைச்சிட்டு இப்போ நாங்கள் இதை குத்தி பார்ப்போம். ஒட்டையில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதை நாங்கள் இறக்குவோம். வாங்க அதை கலட்டுவோம். இதுலேயே எல்லாத்தையும் கலட்டி எடுப்போம். இதை எண்ணெய் பூசுகிற மணியா இதை ஒட்டாது சார். வடிவாக எடுத்தீங்கன்னா இன்னும் இதுக்கும் ஒட்டாது. நல்ல வடிவாக கலந்து வரும். இப்படியே இரண்டுங்கோ சூட்டோடு இருக்கு. 6 நல்ல இதாக வரும் இருக்காம
மென்மையாக வரும். அதுக்கு சட்னி நாங்கள் செய்து நாங்கள் தானே அதோட சாப்பிட நல்லா இருக்கும். இல்லாட்டி சாம்பாரோட செய்யணும். நீங்களும் இதே போல் அவிச்சு பாருங்கோ, இப்படியே வரும். மீண்டும் அடுத்த சமையலில் சந்திப்போம். இன்றைக்கு நாங்கள் பூண்டு தோசையும் ஒரு பொரிச்ச மிளகாய் சட்னியும் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது சட்னிக்கு தேவையான சாமான்கள்: செத்தல் மிளகாய், தேங்காய் பூ, உள்ளி, உப்பு, புளி, வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளவும் சட்னிக்கு தேவை. இங்கால ரவை, உளுந்து, வெங்காயம், சீரகம், கடுகு, செத்தல் மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, உப்பு, இதோட நல்லெண்ணெயும் வேணும். வாங்கோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதல்ல ரவையாக அவிய போடுவோம். நாங்கள் குண்டு தோசைக்கு ரவை தான், இட்லிக்கும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ரவை போட்டு தான் செய்தாங்க. இந்த இவ்வளவு தான் இந்த பனியால் இந்த உளுந்து போட்டு நான் இதே அளவு 2 போட போகிறேன். அவிக்கிறதுக்கு ரவை பாருங்க, இந்தளவு குறைவு, ஒரு சுண்டுக்கு இந்தளவு குறைவு உளுந்து. ரெண்டாவது இதை நல்லா அவிய விடுவோம். அவிய விட்டுட்டு உளுந்து அவிக்க அரைப்போம். இதுக்குள்ள 3/4 பனி உளுந்து, 2 மேசக்கரண்டி சாப்பிட்ற நான் எங்கள்ட கைக்கு தரிசி போடலாம். நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசியும் போடுங்க. ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் இவ்வளோ போட்டு இதில் ஊற வச்சேன் நான். இப்போ நான் இதை போட்டு அரைக்க போகிறேன். வழக்கமாக நாங்கள் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அதே தான் இதுக்கும் இட்லிக்கு நான் இதே மாதிரி தான் இட்லிக்கும் அரைச்சேன். நான் அநேகமாக கோதுவோட தான் நான் எடுக்கிறேன். இன்றைக்கு இது கொஞ்சம் இருந்தபடியாக அதை போட்டு நான் கோதுல தான் நாங்கள் நாங்கள் உளுந்து. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க, நல்ல பசுந்த அரைச்சாச்சு. இப்போ இதை இறக்குவோம். இதுக்கெல்லாம் தண்ணி எடுத்து இந்த கப்பை கழுவி ஊற்றுவோம். இதுக்கெல்லாம் ரவையும் போடுற வழியாக நீங்கள் கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்லை. தண்ணி 2-3 தண்ணியில் கழுவி விடலாம். இப்போ வாங்கோ ரவையை பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். நான் இதுக்கெல்லாம் தண்ணி விழும். நல்ல இந்த தண்ணி விழுந்துச்சுன்னா நல்லா அவிஞ்சிட்டுது. குத்தி பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் போக பஞ்சிப்படும், தண்ணி விழும். இது மட்டும் அவிச்சுங்கடா காணும். இதுக்கு நாங்கள் நேரம் சொல்ல இயலாது. எவ்வளோ நேரம் வந்து பாடு பண்ணி பாட்டுவோம். நீங்கள் நல்லா புகை வேற திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விழுந்துருந்துச்சுன்னா அவிஞ்சிட்டுது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அப்படியே இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் ஆற விடுவோம். இது இட்லிக்கு செய்கிறதே மாதிரித்தான். இதுக்குள்ள கொஞ்சம் தாளித்து போட்டு செய்ய போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணியை கையில் எடுத்து தெளித்து கொஞ்சம் மென்மையாக்க போகிறத ரவையை. இது நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டாலும் களியாக போகாது என்று நாங்கள் அவிச்சிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இந்த ரவையை நான் அந்த அரைச்ச உளுந்துக்குள்ளே போட போகிறேன். இதை நல்லா அடித்து கலந்து நீங்கள் 8 மணித்தியாலத்துக்கு கிட்ட வழக்கமாக தோசையல் இட்டரியல் புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வைப்போம். குறைஞ்சது 6 மணித்தியாலத்துக்கு மேலே நீங்கள் இதை புளிக்க வைக்கணும். நீங்கள் இவ்வளோத்துக்கு புளிக்க வைக்கிறீங்க. இதோட நாங்கள் உப்பு போட போகிறோம். உப்பை போடுறேன். நல்லா புளிச்சு தண்டால் உங்களுக்கு பொங்கி வடிவாக வரும். நல்லா இது களியாக போகாது, அவிச்ச வடிவாக குழையுங்கோ. நல்லா குழைச்சி இந்த ஊற்றுற பதம் எடுத்து மூடி வையுங்கோ. இப்போ கரண்டியெல்லாம் அள்ளி ஊற்றுனீங்கன்னா ஊற்றுப்படணும் பாருங்கோ. இப்போ தண்ணியை விட்டு இருக்க வடிவாக கிளப்போம். இந்த ஊற்றுற பதம் எடுக்கணும்.
இதே தான் இட்டலிக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு இட்டலி வரும். நாங்கள் ஏற்கனவே இட்டலி போட்டிருக்கிறேன் பாருங்கோ. 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு புளிக்க வைக்க நேரம் இல்லாட்டி இளநி தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக புளிக்கும். வடிவாக்க அரைச்சி நல்லா அடித்து பாருங்கோ எடுத்து நீங்கள் ஊற்றிக்கல ஊற்றணும். அப்படி உங்களுக்கு இப்போ இறுகிச்சுன்னு சொன்னால் இப்போ இது நீங்கள் பார்க்குற ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு திருப்பி எடுத்து பாருங்கோ, பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வையுங்கோ. இப்படி ஊற்றிடணும் கரண்டியாக. இதுதான் பதம். இப்போ நாங்கள் இப்படியே இதை கொண்டே மூடி வைப்போம். இது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் கையில் வச்சு அமர்த்தி விட வேறுங்கோ, அது அப்படியே போயிடும். எல்லாம் வடிவாக இதண்ணுங்கோ. இதை இப்படியே எடுத்து மூடிக்கொண்டே வைப்போம். அடுப்பில் வெங்காயத்தை இதாண்டி தாளிக்க போட்டுட்டு மாவை பார்ப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். இதில் சம்பளுக்கும் இதையே ஆயத்தப்படுத்தி போட்டு நாங்கள் இந்த சம்பல்ண்ட இதெல்லாம் பொரிப்போம். சம்பளுக்கு மிளகாய் பொரிப்பட்டுருக்குது. கொஞ்சம் சாடியான ஒரு கருப்பு சாடியான ஒரு கருப்பு வேறு ஒன்று அப்போ வாசம் கூடவே இருக்கும். போட்டு ஒன்றா இறக்குனீங்கன்னா ருசி கூடவே இருக்கும். இப்போ இருக்குல்ல வெங்காயத்தை போட போகிறேன். இது சம்பளுக்கு ஏற்ற வெங்காயம். இந்த உள்ளியையும் போடுவோம். கருவேப்பிலையும் போடுவோம். இதையும் இறக்கலாம். காணும் சம்பளுக்கு தானே காணும். சரி, நாங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளேயே கடுகு போட போகிறேன். சின்ன ஜீரகம் போடுறேன். வெங்காயத்தை போட போகிறேன். நாங்கள் குண்டு தோசைக்கு இதுகள் இப்போ செத்தல் கருவேப்பிலையே போட போகிறேன். இதுக்குள்ளே இஞ்சியும் போடுறேன். சேர்த்தமில்ல இல்லை நான் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இதை தாளிக்கிறதுல கொஞ்சம் உப்பு போடுவேன். இந்த வெங்காயங்களுக்கு தடவை உப்பு போட போகிறேன். சொட்டு உப்பு போட போகிறேன். இது தாளிக்கிறதுக்கும் நாங்கள் இதை வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். சித்தமிளகாய் வெங்காயம் இதை தேங்காய் அரைச்சி போடுவோம். புளி உப்பு இந்த கருவேப்பிலையில் போடுவோம். இது ஒரு சுற்றி போட்டு தேங்காய் பூவை போடுவோம். இப்போ சுற்றியாச்சு. சரி, இதுக்குள்ள தேங்காய்க்கும் இப்போ இதையும் போட்டுட்டேன். இதுக்குள்ளேயே நான் இப்போ இந்த வெங்காயம் உள்ளியெல்லாம் போட போகிறேன். போட்டுட்டு இதுக்குள்ளேயே இந்த தண்ணியையும் விட போகிறேன். ரெடியாக மட்டத்துக்கு மேலே விடாதேங்கோ. இப்போ இந்த அரைப்படாது. மட்டத்துக்கு ஒரு அங்குலம் கீழே விடுங்கோடியே மேலே விட்டுறாதேங்கோ. நம்ம இதை கொண்டு போய் அரைச்சி கொண்டு வர போகிறோம். மாங்கோ அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அப்போ நாங்கள் இதுக்குள்ளே எடுப்போம். நல்ல உரைப்பும் இதுவுமே இருக்கும். குண்டு இதுக்கு கட்டி சம்பளம் நல்லா இருக்கும். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு திலாவி ஊற்ற போகிறேன். தண்ணியை ஊற்றுறேன். இதை நல்லா கலந்துட்டு எடுத்து மூடி வைப்போம். இது நாங்களெல்லாம் பொரிச்சு செய்த வரைக்கும் தாளிக்க தேவையில்லை. விரும்பினா தாளிச்சும் போடுங்க. இன்னும் கொஞ்சம் ருசி கூடவாத்தான் இருக்கும். எல்லாம் பொரிச்சு தண்ணி எடுத்த நாங்கள் தாளிக்க விரும்பினா கொஞ்சம் தாளிங்க. நல்லா வளங்கு பட்டுட்டு இப்போ நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ தோசை மாவை குண்டு தோசை மாவை திறப்போம். பாருங்கோ என்ன மாதிரி பிடிச்சிருக்கண்டு. இதே தான் நீங்கள் இட்டலியாக விற்கிறதாலும் இது எடுத்து இட்டலியாக வைங்கோ. இதுக்குள்ள இட்டலிக்குன்னு கூட அந்த இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். நான் அதை இதுக்குள்ள போட்டபடியாக தாளிக்கிறதுக்குள்ள போட்டபடியாக இதுக்குள்ள போட்டால் இறக்கல.
പിന്നെ தாளிச்சாப்பழத்தையும் போட்டு கலக்குவோம். நல்லா கலந்து விடுங்கோ. நல்லா கலவுங்கோ. நாங்கள் குண்டு தோசை சட்டியை வச்சு சுடுவோம். அடுப்பை மூட்டுவோம். எண்ணெயை விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விடுங்கோ. ஒவ்வொரு கலஞ்சி எண்ணெயை கிட்ட விடுங்கோ. நாங்கள் பாவிக்கிற நல்லெண்ணெயை விடுறோம். பொடியளவு புள்ளியலுக்கு நல்லெண்ணெயை விடுங்கோ. இது கொதிக்கட்டும். இப்போ நாங்கள் முதல் நடுவில் விடாதேங்கோ. சுற்றி வேற விட்டுட்டு இது சூடு கூடாண்டபடியாக கரியாக கருங்க பார்க்கும். சுற்றி வேற விட்டுட்டு கடைசியாக நடுவில் விடுவோம். அப்படியே ஒரு கரண்டியாக எடுத்து விடுவோம். அப்படியே காணாதலுக்கு கொஞ்சம் பார்த்து விடுங்கோ. மெல்லிய நெருப்பு நல்ல மெல்லிய நெருப்பு கொண்டு விடுங்கோ. விட்டுட்டு அடுப்பை மூடி விடுங்கோ. நல்ல மெல்லிய நெருப்பு கொண்டு வாங்கோ. எரியவே தெரியாத அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஆறுதலாக செய்திங்கன்னா தான் வடிவாக வரும். வாங்கோ திறப்பம் வழி ஒவ்வொன்றா திருப்புவோம். திருப்புங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்புங்கோ. திருப்பி போட்டு அமர்த்தாதீங்கோ. சண்டை பாட்டில் விடுங்கோ. தன்னை பின்பக்கம் பொங்கி கொண்டு வரும். திரும்பவும் மூடுங்கோ. மெல்லிய நெருப்பில் செய்தீங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு. வாங்கோ திறப்பம். நீங்கள் மெல்லிய நெருப்பில் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு வடிவான நீங்கள் நினைச்ச நிறமும் இதுவும் வரும். இறக்குவானே இப்படியே எல்லாத்தையும் செய்தாங்க. இன்னும் உங்களுக்கு இது உங்களோட மெல்லிய நெருப்பில் வச்சிங்கன்னா இன்னும் முருகும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூடவா முருக விடுங்கோ. கருக விட்டுறாதீங்க. நெருப்பை பெருசாக அரிச்சிங்கன்னா கருகும். மெல்லிய நெருப்புன்னா முருகும்.